சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா பொழுது விடிந்து விட்டது, மாதம் 1 ஆகிவிட்டது. இதற்கு மேல் உன்னுடைய மல்லிகை ஜாமானுக்கு நீ வீட்டில் உபயோகப்படுத்தும் எல்லாவற்றுக்கும் சரியாக பணத்தை எடுத்து வைக்க வேண்டும். எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு விஷயத்திலும் குறை வந்துவிடக்கூடாது என்பதற்காக உன்னுடைய உறவுகளுக்கு தேவைப்படுவதை செய்ய வேண்டும். அவர்கள் விசேஷங்களை வைத்தால் அவர்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். இல்லை என்றால் குறை வந்துவிடும். வீட்டிற்கு ஏதாவது ஒன்று விட்டுவிட்டால் வீட்டில் இருப்பவர்கள் மனம் கஷ்டப்படும். ஆக மொத்தம் பணத்தால் தான் வாழ்க்கை நிரம்பி இருக்கிறது. உனக்கு மட்டுமல்ல, இங்கு இருக்கும் அனைவருக்குமே இதுதான். மாதம் பிறந்து விட்டது என்றால் இந்த பொருள் வாங்க வேண்டும், அந்த பொருள் வாங்க வேண்டும் என்று 1000 பிரச்சனைகள். ஆனால் இதற்கெல்லாம் தேவையான பணம் உன்னிடம் இல்லை. விசேஷங்களும் வருகிறது, அதே நேரம் குடும்பத்திற்கும் பணம் தேவைப்படுகிறது. எப்படி சாயி நான் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேறப் போகிறேன்? வீட்டிலும் அத்தனை பிரச்சனைகளையும் மன உளைச்சல்களையும் தருகிறீர்கள். எப்படி நான் முன்னேறுவேன் என்று நீ என்னிடம் கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் நான் என்று பதில் கூறப்போகிறேன். என்னுடைய பிள்ளையே, வாழ்வில் உன்னை என்ன சொன்னேன்? முதலில் நன்றாக வாழ வைப்பேன் என்று தான் எப்பொழுதும் சொல்கிறேன். அதை நான் திரும்பவும் சொல்கிறேன், நீ நன்றாக வாழ வைப்பேன். மாசம் பிறந்து விட்டதா? இந்த மாசம் பிறந்ததில் இருந்தே சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மாசத்தோடு பணப்பிரச்சனை என்பது நீங்கி சந்தோஷம் என்பது கிடைக்கும். பணப்பிரச்சனை என்பது ஒரு மனிதனுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? நிறைய தேவைகள் இருக்கிறது. 1 2 நிறைய தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளானது எப்பொழுதும் குறையப் போவது கிடையாது. ஒவ்வொன்றாக அதிகரித்து கொண்டு தான் இருக்கும் தங்கமே. அதனால் உன் வாழ்க்கையில் பணம் தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. உனக்கு எந்தெந்த விஷயத்திற்கெல்லாம் பணம் தேவையோ அதற்கு நான் நிச்சயமாக உனக்கு பணத்தை அள்ளி கொடுப்பேன். இனிமே உனக்கு பணத்தை எல்லாம் சிறிய தொகையாக கொடுக்க போவது கிடையாது. அள்ளிதான் பணத்தை நான் கொடுக்க போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் செழிப்புகள் மட்டும்தான் இருக்கும். முக்கியமாக இந்த மாசத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையானது மாறும். உனக்கு நீயே போய் வேலை பார்க்கும் அளவுக்கும் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் வேலை பார்த்து சரியாக உன்னிடம் வந்து பணத்தை கொடுக்கவும் கண்டிப்பாக நான் உதவி செய்வேன். உன் வீட்டில் இருப்பவர்களுக்கு பண உயர்வை அதிகப்படுத்தவும், உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் உன் பேச்சை கேட்டு நடந்து கொள்ளவும் நான் நிச்சயமாகவே உனக்கு உதவி செய்வேன். நீ சிறிய தொகை கொடுத்தாலே பெரிய அளவுக்கு வாழ்ந்து விடுவார். அவ்வளவு திறமைகள் இருக்கிறது. சேமிக்கும் திறமைகள் எல்லாம் உன்னிடம்தான் கொட்டி கிடக்கிறது. மற்றவர்களுக்கே அறிவுரை சொல்வார், இந்த மாதிரியான விஷயத்தை செய்யுங்கள், அந்த மாதிரியான விஷயத்தை செய்யுங்கள் என்று. அந்த அளவுக்கு உன்னிடம் திறமைகளானது காத்துக்கொண்டு இருக்கிறது. முக்கியமாக மற்றவர்களுக்கே சொல்வார் என்றால் பார், அந்த அளவுக்கு என்னுடைய பிள்ளை திறமையான பிள்ளை. உனக்கு நான் எப்படி தங்கமே நல்ல விஷயம் செய்யாமல் இருப்பேன்? நல்ல விஷயம் செய்வேன். இனிமேல் உன் வாழ்வில் எல்லாமே சொர்க்கமே. எப்பொழுதும் ஒன்று நினைப்பாய், ஏன் இந்த வாழ்க்கை என்று. ஆனால் இனிமேல் அப்படி நினைக்காமல் நல்லதுதான் நடக்கும் என்று நீ நினைத்து சந்தோஷமாக இருப்பாய். கண்ணீரை எப்பொழுதும் துடைத்துக்கொள். கவலை என்பது உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் வேண்டாம். தெய்வத்தை வணங்கும் பிள்ளைகள் எப்பொழுதுமே கவலைப்படக்கூடாது. அப்படி அவர்கள் கவலைப்படுகிறார்கள் என்றால் தெய்வத்தை வணங்கி என்ன பயனுள்ளது சொல்லுங்கள்? எங்களை நம்புகிறீர்கள், ஆனால் அளவுக்கு மீறிய பயத்தையும் உங்களுடைய மனதுக்குள் வைத்திருக்கிறீர்கள். இதெல்லாம் செய்வாரா? நிஜமாகவே சாய் இதெல்லாம் செய்வாரா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்திற்கு இடத்தை எப்பொழுதும் கொடுத்தீர்கள். ஆனால் உங்களால் வாழ முடியாது. சந்தேகம் என்பது உங்கள் வாழ்க்கையில் தேவை அல்ல. இன்பம் என்ற ஒரு விஷயம் இருந்தாலே போதும். இன்பமானதை நான் தருகிறேன். சந்தேகத்தை தூக்கி குப்பையில் போடுங்கள். ஏற்கனவே உங்கள் வாழ்வில் பல கஷ்டங்களை அனுபவித்து விட்டீர்கள். இதற்கு மேல் எதற்கு கஷ்டங்கள்? இதற்கு மேல் எதற்கு காயங்கள்? பல நாள் பல போராட்டங்கள் என்பது என்னென்ன என்பது உனக்கு தெரியும்.
நான் சொல்லிதான் உனக்கு தெரிய வேண்டும் என்பது அவசியம் அல்ல. என்னென்ன போராட்டத்தை நீ அனுபவித்தாய், என்னென்ன போராட்டத்தை நீ பார்த்தாய் என்பது எனக்கு தெரியும். கண் குளிராக இனிமே நீ பார்க்க போகும் விஷயங்கள் ஐஸ்வர்யங்கள் மட்டுமே. அற்புதமும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்ததுதான் இனி உன் வாழ்க்கை. காலம் முழுவதும் உன்னை அதிகமாக பாடுபடுத்தி விட்டேன். நான் பாடுபடுத்தவில்லை தங்கமே. உன் கர்மவினை உன்னை அந்த மாதிரியாக பாடுபடுத்தி விட்டது. உன் கர்மவினையை முடித்து விட்டேன். இனிமே துவங்கும் நாட்களோ இனிமையான நாட்களாகவும் மிக மிக அற்புதமான நாட்களாகவும் மட்டுமே இருக்கும் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். நிச்சயமாக நீ துவண்டு போயிருக்கிறாய். இந்த நேரத்தில் நான் உனக்கு ஆறுதல் கொடுக்கவில்லை என்றால் நீ உடைந்து விடுவாய். நான் ஆறுதலையும் சொல்கிறேன், அதே நேரத்தில் உனக்கு நடக்கப் போகும் விஷயத்தையும் சொல்கிறேன். இதுதான் நடக்கப் போகிறது. மிகப்பெரிய அளவில் வளரப்போகிறது. யாரெல்லாம் உன்னிடம் எது குறையாக இருக்கிறதோ அதை வைத்து பேசினார்களோ அவர்கள் எல்லாருமே வாயை மூடும் அளவுக்கு உன்னிடம் எந்த ஒரு விஷயத்திலும் குறையே இல்லாத அளவுக்கு வாழ்க்கையின் நிலைமை மாறப்போகிறது. உன்னுடைய ஏற்றத்திற்கு நான் பொறுப்பு. நிறைய பிரச்சனை வருமோ என்று நினைக்கிறாய். நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் செய்து பார். பிரச்சனையே வராமல் நான் மாற்றி காட்டுகிறேன். எல்லா விஷயமும் ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்றால் எல்லா விஷயத்தையும் பார்த்துதான் ஆக வேண்டும். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நல்ல விஷயம் என்றால் நல்ல விஷயம் மட்டும்தான் நடக்கும். அதற்கான போராட்டங்கள் நடக்காமல் உனக்கு கேட்டது கிடைத்துவிடும். சில நேரத்தில் நீ பார்த்திருக்கிறாயா, ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்றால் அதற்கு முன்பு அதிகமான சோதனைகளும் கஷ்டமும் வரும். ஆனால் இதற்குமே அது வராது. நல்லது மட்டும்தான் வரும். அதற்கு முன்பு கெட்டதோ கண்ணீரோ வராது. பொறுப்பான என்னுடைய பிள்ளையே, வாழ்வில் நீ கேட்டபடி உனக்கு உன் வாழ்க்கை அமைத்து தந்து பல பேருக்கு உதாரணமாக உன்னுடைய வாழ்க்கையை ஆக்கி காட்டுவேன். எல்லோரும் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து இது வாழ்க்கையே அல்ல என்று உன்னை கேவலமாக கிண்டல் செய்தார்கள். ஆனால் உன்னை யாரெல்லாம் கேவலமாக கிண்டல் செய்து அவர்கள் அந்தந்த விஷயத்தில் குளிர் காய்கிறார்களோ அவர்களுக்கும் கூடிய விரைவில் அதுதான் நடக்கும். யாருடைய வாழ்க்கையை பார்த்து யாரும் எப்பொழுதும் கேலியோ கிண்டலோ அவர்களை அவமானமோ படுத்தக்கூடாது. அப்படி ஒருவன் படுத்துகிறான் என்றால் அவனுடைய வாழ்க்கையிலும் கூடிய விரைவில் அது வரப்போகிறது. அதற்காக அவன் ஆயத்தமாகி விட்டான் என்றுதான் அர்த்தம். யாராவது உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து அசிங்கமாகவோ இல்லை கேவலமாகவோ பேசினால் சிரித்து கொண்டு வா. உனக்கும் இதுதான் நடக்கப் போகிறது என்று நினைத்துக்கொள். தங்கமே, எவனும் ஒருவன் அவ்வளவு சீக்கிரமாக யாரையும் கேவலப்படுத்த மாட்டான். அப்படியே படுத்துகிறான் என்றால் அவனுக்கான அழிவு காலம் வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். புரிந்து கொள். இந்த சாய் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்வேன் என்று. நான் அமைதியானவன் தான். ஆனால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒன்றென்றால் அந்த இடத்தில் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன். நன்மைகள் நடக்கும், சகல ஐஸ்வர்யங்கள் நடக்கும். காலப்போக்கில் எல்லாம் மாறும். ஒவ்வொரு காலகட்டமும் உனக்கு பிடித்தது போலவே அமைத்து உன்னை பல்லாண்டு காலம் வாழ வைப்பேன் இந்த சாய். பொறுமை எப்பொழுதும் இருக்கட்டும். எதிர்பார்த்த நல்லதும் உன் வாழ்க்கையில் நடந்திட இந்த சாய் என்றுமே உனக்கு முன்னும் பின்னும் துணையாக இருந்து வாழ வைப்பேன். இந்த சாய்க்கு தெரியாமல் ஒரு சின்ன கடுகு கூட அசையாது. உன் வாழ்வில் நான் இருப்பதை இனிமேல் தான் நீ உணரவே போகிறாய். ஏற்கனவே நான் யார் என்பதை உனக்கு நிரூபித்து காட்டி இருக்கிறேன். ஆனால் நீ அப்பொழுது எல்லாம் சாயா இது செய்தார், சாயா இது செய்தார் என்று கேட்டார். ஆனால் இனிமேல் நான் தான் செய்தேன் என்று உனக்கு காட்டப் போகிறேன். நன்மைகள் நடக்கட்டும், ஐஸ்வர்யங்கள் நடக்கட்டும், எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன்.